நம்மளோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் அகாடமில ஹிந்தி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண பாலா சார் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் எப்படி ஹிந்தி கத்துக்கிட்டாரு, எவ்வளவு கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்காரு, அவருக்கு நம்மளோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் அகாடமில ஹிந்தியை நம்ம எப்படி டெலிவர் பண்ணோம் ஹிந்தி கோர்ஸை அப்படிங்கறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க படிச்சதெல்லாம் எங்கங்க சார்? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. படிச்சதெல்லாம் தமிழ்நாட்டில் தான், மதுரையில படிச்சேன். இப்போ ஒரு 6 மாசமா இங்க சூரத்துக்கு வந்து கொஞ்சம் பிசினஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓகே சார். ஸோ என்னோடது கம்ப்யூட்டர் பிசினஸ். ஸோ அந்த பிசினஸ் பண்றதுக்காக இப்போ நான் இங்க வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். வரும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இல்ல, சுத்தமா தெரியாது. ஓகே. தமிழ் இங்கிலீஷ் தெரியும்? தமிழ் இங்கிலீஷ் தான், அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹிந்தி ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா பிசினஸ்ங்கும் போது ஹிந்தி இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வேற வழி இல்லை, ஹிந்தி படிச்சுதான். ஓகே. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு புரியுது. அப்ப வந்து ஹிந்தி கத்துக்க வேண்டி வருது உங்களுக்கு. எங்கெல்லாம் ஹிந்தி பேச வேண்டி வருது உங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம்? எல்லா இடத்துலயும் நமக்கு ஹிந்தி தேவைப்படுது. ஏன்னா நீங்க ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, எங்க போனாலும் உங்களுக்கு ஹிந்தி தேவைதான் படுது. ஹிந்தி இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் சும்மா ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு ஆட்டோல ஏறி ஒரு இடத்துக்கு போனோம், ஸோ அங்கேயும் நமக்கு ஹிந்தி தான் தேவைப்படுது. ஸோ ஹிந்திங்கிறது இல்லாம ரொம்ப கஷ்டம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இங்க இங்கிலீஷ்ங்கிறது வராது. ஒரு அஃபிஷியலா நம்ம பிசினஸ்ல பண்றோம் அப்படிங்கும்போது சில இடத்துல நம்ம இங்கிலீஷ் பண்ணி சமாளிச்சிடலாம். பட் ஆனா எல்லாத்துக்கும் இங்கிலீஷும் அவ்வளவு நல்லா வராது. ஸோ வேற வழியே இல்லை, நம்ம ஹிந்தி கண்டிப்பா படிச்சுதான். நீங்களா படிக்க ஆரம்பிச்சீங்களா? சொந்தமா ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நான் படிச்சேன் ஆரம்பத்துல கொஞ்சம். ஏன்னா வர படிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் ஆரம்பத்துல புக்ஸ் எல்லாம் பார்த்து, இந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட கொஞ்சம் சேர்ந்து அவங்க ஓடியும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு டவுட், என்னென்ன டவுட், எப்படி எப்படி பேசணும்னு கொஞ்சம் ஸ்டார்டிங் படித்தேன். புக்கில் தான் படித்தேன். நான் கொஞ்சம் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி பழகினீங்களா சார்? பழகினேன். ஆனா அது அவ்வளவு டச்சு இல்லாததுனால அவ்வளவு தெரியும். கொஞ்சம் திக்கி திக்கி படிப்பேன், அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் படித்தேன், ஓரளவு படித்தேன். ஃப்ளூயண்டா எனக்கு எழுதுறதுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நீங்க ஹிந்தி நீங்களே படிக்க ஆரம்பிச்சீங்க, கொஞ்சம் எழுதவும் முயற்சி பண்ணீங்க, பேச ஆரம்பிச்சிங்களா? பேச முடிஞ்சிச்சா உங்களால? கஷ்டம்தான். நான் பயம் இருக்கும், ஏன்னா தப்பா பேசுறோமோ, இல்லை இந்த வார்த்தை என்னன்னே நமக்கு பாதி புரியாது, என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாது. அதுக்கு ஈக்குவலண்டா வேற ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தை போட்டு சமாளிச்சுட்டு இருப்போம். ஸோ கஷ்டம்தான், முதல்ல பேச முடியல. எவ்வளோ நேரம் நீங்க இந்த மாதிரி, எவ்வளோ மாசம் இல்லை எவ்வளோ நாள் வந்து நீங்க இந்த மாதிரி நீங்களே படிச்சுட்டு இருந்தீங்க? நான் ஒரு 2-3 மாசமா படிச்சுட்டு இருந்தேன். 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் பேச முடியல? இல்ல, கஷ்டம்தான், பேச முடியல. ஓகே. நம்மளோட கோச்சிங் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க கத்துக்கிட்டீங்க? கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மேடம் இருக்காங்க, நல்லா நம்ம ஊருக்காரங்க, கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஃப்ளூயண்டா இருக்கும், நீங்க கேட்டு. ஏன்னா நம்ம ஊர் தமிழ்காரங்க, ஸோ உங்களுக்கு வந்து பழகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பாஷையிலே சொல்லி கொடுப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு நேரடியா சொல்லி கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் செக் பண்ணி பார்த்தேன், நெட்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்ல ரெஃபரன்ஸ், நல்ல ஒரு ஃபீட்பேக் இருந்தது. அதனால தான் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ நீங்க நம்ம கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் சொன்ன மாதிரியே நான் பொறுமையா சொல்லி கொடுத்தேன்னா எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். பட் அதுல வந்து நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் அந்த கோர்ஸுக்கும் உங்ககிட்ட பழகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் சரி. ஏன்னா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா. அதாவது நமக்கு நார்மலா ப்ராக்டிக்கலா என்ன டவுட் வருமோ அந்த டவுட்டை நீங்க வந்து நம்ம ஊர் பாஷையில சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா விளங்கிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே. டவுட்ஸ் எல்லாம் பொறுமையா கிளியர் பண்ணணும். உங்களோட ரிப்பீட்டடா டவுட்ஸ் கேட்க முடிஞ்சா? கண்டிப்பா. ஆக்சஸபிள் கண்டிப்பா, அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஓகே. இப்போ நீங்க 1 வாரம் 2 வாரங்கும் போது உங்களோட ப்ராக்ரஸ் என்ன? நம்ம கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 1 வாரம் 2 வாரங்கும் போது நீங்க பேச ஆரம்பிச்சீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா? கான்ஃபிடன்ஸ்னா நிறைய வார்த்தைகள் புரிஞ்சிடுச்சு. ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. சரி, நம்ம அட்லீஸ்ட் இந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. கம்ப்ளீட்டா இல்லைனாலும் 2 வாரத்துலங்கும் போது ஒரு சிக்னிஃபிகண்ட் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்தது.
இப்போ நீங்க கோர்ஸ் முடிச்சிட்டீங்களா கம்ப்ளீட்டா? முடிச்சிட்டேன். இப்போ நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஹிந்தி எந்த லெவல்ல இருக்கு? முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல சேஞ்சஸ். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 2 வீக் ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சோ, எவ்வளவு கம்மியா இருந்ததோ, ஒரு லேட்டஸ்ட் சப்போஸ் ஒரு 20% 30% சொல்லலாம். இப்போ எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. அதாவது ஒரு தைரியமா நான் போய் ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் டீல் பண்றதோ, இல்ல ஒரு இடத்துல ஒரு பேசி ஒரு ஒரு டீலை முடிக்கிறதோ, எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இன்னும் நல்லா நான் பேசுற மாதிரி வந்துருச்சு. ஆன்லைன்ல யூடியூப் வீடியோஸ் பாக்குறதுக்கும் ஒரு ஆன்லைன் கோச்சிங்கை ஜாயின் பண்ணி ஹிந்தி கத்துக்கிறதுக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆன்லைன்ல பண்றது எப்படின்னா, நேரடியா அவங்க இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க யாரும். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டெட் ஆஃப் வேர்டு சொல்லுவாங்க. அதை நம்ம அப்படியே பார்த்து அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணியோ இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டோ பண்ணுவோம். பட் ஆனா இப்போ நீங்க நேர்ல சொல்லும் போது எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு டவுட் இருக்கு, நான் உடனே உங்ககிட்ட கேட்டுருவேன். ஸோ நீங்க அதை ஒரு ப்ரொனவுன்சியேஷனோட சொல்லிடுவீங்க. இப்போ நார்மலா ஆன்லைன்ல எப்படின்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா நீங்க வந்து என்னன்னா அந்த நேரத்துல டக்கு டக்குன்னு இப்ப எனக்கு ஒரு வார்த்தை இல்லைன்னா, இப்ப காயாப் அப்படின்னா அந்த கரெக்டா அந்த காயாப் எந்த மாதிரி வரணும், ஏன்னா 4-5 கா இருக்குது. ஸோ அந்த வித்தியாசத்தை கரெக்டா நீங்க தெளிவா சொல்லி அந்த நேரத்துல உடனே கரெக்ட் பண்றதுனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு, நம்ம கூட இருக்கிற 6-7 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கிளாஸ்ல 1 மணி நேரம் நாம அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கண்டினியூஸா வந்து நம்ம அவங்களோட ஹிந்திலேயே பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் உடனே புரியுது. இப்போ ஒரு 3 மாசத்துல நான் படிக்க வேண்டியதை நான் 1 மணி நேரம் கண்டினியூஸா நம்ம குரூப்ல இருக்கவங்களோட டிஸ்கஷன் பண்றேன், பேசுறேன் அப்படிங்கும்போது ஸோ நான் கத்துக்கிறது வந்து ரொம்ப சீக்கிரம் கத்துக்கிறேன். இன்னொன்று ரொம்ப தெளிவாகவும் கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆன்லைன் கோர்ஸுங்கிறது எப்படி பார்த்தாலும் நம்ம நார்மலா யூடியூப் பார்க்கறத விட ஃபார் பெட்டர், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். சரி சார், இப்போ ஒரு ஷார்ட் ரேபிட் ஃபயர் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ ஏதாவது சொல்லுவேன், என்ன வேணா சொல்லுவேன். நீங்க திரும்ப தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எதுவும் சொல்லக்கூடாது, நீங்க ஹிந்தில மட்டும் தான் பேசணும். ஓகே, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜி. ஓகே, கான்ஃபிடென்ட்? ஜி, கான்ஃபிடென்ட். உங்ககிட்ட வண்டி இருக்கா? आपका पास गाड़ी है क्या? உங்க வண்டியில பெட்ரோல் ஊத்துறீங்களா இல்ல தண்ணி ஊத்துறீங்களா? आपका गाड़ी में पेट्रोल डालते हैं या पानी डालते हैं? சாப்பிட்டீங்களா? आप खाना खाया क्या? உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? आपको कौन सा खाना पसंद है? உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? आपको ये शहर पसंद है क्या? அறிவுடையார் எல்லாம் உடையார். जिसके पास ज्ञान है उसके पास सब कुछ है. He is a friend from work. वो मेरा दोस्त है, मेरे साथ काम कर रहा है. உங்களுக்கு தமிழ்நாடு பிடிச்சிருக்கா இல்ல குஜராத் பிடிச்சிருக்கா? आपको तमिलनाडु पसंद है या गुजरात पसंद है? உங்களுக்கு இந்தியா பிடிச்சிருக்கா இல்ல அமெரிக்கா பிடிச்சிருக்கா? आपको इंडिया पसंद है या अमेरिका पसंद है? பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? आपका बिजनेस कैसा चल रहा है या आपका व्यापार कैसा चल रहा है? ப்ராஃபிட் வருதா உங்களுக்கு பிசினஸ்ல? उसमें प्रॉफिट आता है क्या? ஒரு குழந்தையை காணோம். एक बच्चा खो गया. Can you find a child? वो बच्चे को आप ढूंढ सकते हैं क्या? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் சார். ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதுவும் ஷார்ட் பீரியட்ல ரொம்ப சூப்பரா தெரியுது உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். ये सब आपका ही है. इसका पूरा क्रेडिट आपको ही जाता है. इसका ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு தான் போகுது. ஸோ உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நான். தேங்க்யூ சார். நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.